ஒரு சில நேரங்கள்ல என்ன இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாவும் இருந்திருக்கிறாங்க. எங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு அம்மா வருது, அன்சாரி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு அம்மா. இது புகாரில 5234வது ஹதீஸா இருக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தவுடனே உங்கள்ட்ட தனியா பேசணும் அப்படிங்குது. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அந்த பெண்ணோட தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா தனியா உட்கார்ந்து பேசினா தனியா ரூம்ல இல்ல, தனியா உட்கார்ந்து பேசினா என்ன அர்த்தம், அவங்க தனியா இருப்பதை உன்னோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இங்க நாங்க உங்களை பேசிட்டு இருக்கிறேன், நீங்க அங்க நிக்கிறீங்க, அவங்கள வந்து பேசுற சத்தம் உங்களுக்கு காதுல வழங்காத தவிர காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பொம்பளைட்ட சொல்றாங்க, வல்லாஹி இன்னகுன்ன லஹப்புன் நாசி இலைய, அல்லாஹ் மேல சத்தியமாக அன்சாரிகளாகிய நீங்கள் தான் எனக்கு ரொம்ப விருப்பமானவர்கள்ங்கறாங்க. அந்த பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு இருக்குது. அவங்க அன்சாரியை சேர்ந்தவங்க. அன்சாரிகள் மேல ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கூடுதல் விருப்பம் வச்சிருப்பாங்க. ஏன், அவங்க தான் எல்லா விதமான உதவிகளும் செஞ்சு அரவணைத்தவர்கள். வீட்டுல பாதையை கொடுத்தாங்க, சொத்துல பாதையை கொடுத்தாங்க. ஒரு சமுதாயம் அகதியா வந்த சமுதாயத்தையே தங்களுடைய உடன்பிறப்புகளா நினைச்சுக்கிட்டாங்க, அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அதனால அன்சாரிகள் மேல ரொம்ப ரசூலுல்லாஹ் வந்து விருப்பம் வச்சிருப்பாங்க. அன்சாரி பெண் வந்ததுனால என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி உதவி செஞ்ச ஒரு சமுதாயத்து பெண்ணுடனே கொஞ்சம் தனியா பேசணும்னாங்க. என்ன பேசினாங்க நமக்கு அறிவிக்கப்படல. ஆனால் அந்த அவங்க பேசிக்கொண்டு இருந்த ஒரு வார்த்தையை அனசு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், தனியா ரூமுக்குள்ள வந்து பேசணும்னு அர்த்தம். இவங்க பேசிக்கிட்டு இருந்த ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணிட்ட தனியா பேசிக் கொண்டிருக்கும் சொல்லுகிறார்கள், வல்லாஹி இன்னகுன்ன லஹப்புன் நாசி இலைய, நீங்க தான் அன்சாரிகளாகிய நீங்கள் தான் எனக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் இந்த பெண்ணிட்ட பேசியதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அப்ப தனியாக ஒரு பெண்ணிடத்துல பேசுவதாக இருந்தால் ஒரு கண்ணாடி அறையில் இருந்து பேசிக்கொள்ளலாம். ஒரு பஞ்சாயத்துக்கு வர்றாங்க, ஒரு விசாரிக்க வேண்டி இருக்கிறது, ஒரு கேஸ் இருக்கிறது, ஒரு அவசரம் இருக்குன்னு சொன்னா தனியா சிலர் சொல்ல கூட விரும்புவாங்க. தனியா சொல்றாருன்னா என்ன, அந்த பேச்சு தான் தனிமையா தெரியணுமே தவிர காட்சி எல்லாருக்கும் தெரியணும், கொஞ்சம் பேருக்கா தெரியணும். பேச்சு வேணா நீங்க என்ன செய்யலாம், கேட்காம இருக்கலாம். கொஞ்சம் தூரமா இருந்து பேசிக்கொள்ள வேண்டியது, தூரத்துல இருந்து மற்றவங்க என்ன செய்வாங்க, அதை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு பேருக்கும் வேற மாதிரி எண்ணங்கள் வராது. வேற மாதிரியான அந்த சைகை செஞ்சா கூட தெரிஞ்சு போயிடும் தூரத்தில் இருக்கிறாரு. தூரத்தில் இருக்கும்போது நமக்கும் பயமும் வரும், பார்த்துட்டு இருக்காங்க, ஒழுங்கா அளந்து பேசணும் அப்படிங்கிறது தெரியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு சபையில இருந்து கொண்டு என்ன செய்யறாங்க, தனியா இருந்திருக்கிறாங்க. தனியா இருக்கும்போது பல பேர் பார்க்கிற மாதிரி இருக்கணும். அந்த தனிமைக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இன்னொரு இதுக்கு என்னன்னு கேட்டா, ஒரு கூடுதலான ஆண்கள் ஒரு பெண்ணு தான் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணை போய் பார்க்க போறோம், ஒரு 5-6 பேர் 4 பேர் 5 பேரை போய் பார்க்க போறோம். இந்த மாதிரி பார்க்க போனால் ஒரே ஒரு பெண்ணு ஒரு ஜமாத்துக்கு வசூல் பண்றதுக்கு போறீங்க, ஒரு ஜூலை மாநாட்டுக்காக வேண்டி கலெக்ஷன் பண்ண போறீங்க, ஒரு பெண்ணு தாங்க இருக்கிறாங்க. அங்க நின்று என்ன செய்றீங்க, வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஆனா 4 பேர் 3 பேரை போறீங்க. இப்ப அந்த பெண்ணோட பேசிட்டு இருக்கலாமா, இப்போ அந்த பெண் வந்து விரட்டி விட்டுருணுமா எல்லாரையும் என்று கேட்டால் அது ஒரு சம்பவம் நடக்கிறது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க வீட்டுல சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, குறைஷி குலத்து ஆட்கள், சொந்தக்கார ஆளுக்கு தான். ஆனா மகரம் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க மனைவி வந்து அஸ்மா, மகள் பேர் அஸ்மா தான், அவங்க மனைவி பேர் அஸ்மா. அஸ்மாங்கிற ஒரு மனைவி வீட்டுல அபூபக்கர் வீட்டுல இருக்கும் பொழுது, அபூபக்கர் வெளியே போயிருக்கும் பொழுது ஒரு கூட்டம் வர்றாங்க. அந்த கூட்டம் யாருன்னு கேட்டா, குறைஷி பனு ஹாஷிம் கூட்டத்தை சேர்ந்தவங்க, ரிலேஷன், ஒரு கோத்திரத்துல ரிலேஷனா இருக்கிறவங்க. அப்ப அபூபக்கர் உள்ள வீட்டுக்கு வர்றாங்க. இந்த அதிர்ச்சியா இருக்கு, என்ன அவங்க மனைவி மட்டும் இருக்காங்க, 4-5 ஆம்பளை இருக்கிறாங்க. அவங்க மனைவி வீட்டை யார் பேசிட்டு இருக்கிறாங்க, 4-5 ஆம்பளைங்க வந்து வீட்டுல வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு பிடிக்கல. என்ன ஒரு பெண்ணு வீட்டுக்கு ஒரு ஆம்பளை எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறது, அவங்க அப்படி விளங்கிட்டாங்க. நம்ம மனைவி மட்டும் இருக்கிறாங்க, 4-5 ஆம்பளை வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா இது என்ன இடத்துல ஆம்பளை இதுக்கு வரணும், நான் இல்லாத இடத்துல வரணும்னு சொல்லி அவங்க அதை வெறுக்கிறாங்க. வெறுத்தவன என்ன செய்யறாங்க, ரசூல் வந்து இதை சொல்றாங்க. சொல்லும் போது என்ன செய்யறாங்க, எனக்கு மனைவி மேல சந்தேகம் எல்லாம் கிடையாது, நான் ஒரு நல்ல நோக்கத்தில் உங்கள்ட்ட விளக்கம் கேட்கிறேன், இப்படி செய்யலாமா. என் மனைவி இருக்கும் பொழுது சில பேர் வந்து உறவினர்கள் சில பேர் வந்து உட்கார்ந்து ஆண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இது எனக்கு புரியல. ஆனா நான் கெட்ட எண்ணத்தோட அவங்க வந்தாங்கன்னு நான் சொல்லல, இவங்களை பத்தி எனக்கு கெட்ட எண்ணம் கிடையாது, என் மனைவி பத்தி கெட்ட எண்ணம் கிடையாது, இது சரியான்னு கேட்கிறாரு. அதாவது வேற தவறான எண்ணத்துல வந்தாங்கன்னு இவர் மனசுல வரல, ஆனா இது மார்க்கத்துல சரியா இப்படி செய்வது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்கன்னு கேட்டா, அது உன் மனைவி பத்தி நீ தப்பான நினைக்க வேணாம், அவங்க செஞ்ச தப்பு இல்ல, அவங்களுடைய அது வந்து அல்லாஹ்வை நீக்கிற மாதிரி ரூல் சட்டத்தை தந்துட்டான் என்று சொல்லி அவங்க விளக்குறாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு பெண்ணோட 2 ஆண் இருக்கும்போது என்ன செய்யலாம், போய் நம்ம சந்திக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க,
மெம்பர்ல ஏறுறாங்க. இவர் அபூபக்கருடைய புகார் வந்த உடனே மெம்பர்ல ஏற என்ன செய்யறாங்கன்றா, லா யதுகுலன்ன ரஜுலுன், எந்த ஒரு மனிதனும் நுழையக்கூடாது, பாத யோமி ஹாதா, இன்றைய தினத்திற்கு பிறகு, இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள், இதுக்கு பிறகு எந்த ஒரு ஆண் மகனும் நுழையக்கூடாது ஒரு வீட்டில். அலா முஹிபத்தின், கணவன் இல்லாமல், கணவன் வெளியே போயிருக்கிற, வெளியூர் போயிருந்தாலும் சரி, வெளியே போயிருந்தாலும் சரி, வெளிநாடு போயிருந்தாலும் சரி, கணவன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய வீட்டில் நுழையக்கூடாது. இல்லாவ மாஹு ரஜுலுன் அவ் இஸ்னானி, நுழையக்கூடியவருடன் ஒரு ஆண் இருக்கலாம் அல்லது 2 ஆண் இருக்கலாம், அப்படி இருந்தாலே தவிர நுழையக்கூடாது. ஒரு பெண் வீட்டில் போய் முக்கியமான விஷயத்தை பேச வேண்டி இருக்குது, அது ஏற்படவும் செய்யும். அந்த மாதிரி ஏற்படுமையானால் கூட 2 பேரும் கூட்டிட்டு போனோம். மகரம் இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுல மகரம் மிஷின்ல செய்ய முடியும். மகரம் இருந்தா தான் மகரமோட சந்திப்பாங்க. ஒரு அவசியமான ஒரு மேட்டரா இருக்கும், போய் பேச வேண்டிய தேவையே ஏற்படும். அப்படி ஒரு ஜமாத்துடைய காரியம், ஒரு பொதுவான காரியம், ஒரு வசூல் பண்ற காரியம், ஒரு உதவி கொடுக்கக்கூடிய காரியம், அது மாதிரி ஃபித்ராவே வசூல் பண்றோம், நம்ம மக்களுக்கு விநியோகிக்க போறோம், வீட்டுல கொண்டு கொடுக்க போறீங்க, ஏழை வீடு, அந்த ஒரு பெண்ணு மட்டும் இருப்பாங்க, ஒன்னா அதை திறந்து வாங்க கூடாதா? அது வாங்கலாம், அதுக்குள்ள செய்யலாம். எப்படி செய்யறது? ஒரு ஆளு போய் தட்டி கொடுத்துடக்கூடாது. ஒரு பெண்கள் இருக்கிற வீடுகளுக்கு நம்ம எதுக்காக போறதா இருந்தால் என்ன செய்யணும், கூட ஒரு 2 பேர் ஒரு ஆளாவது சேர்த்துக்கிட்டு போகணும். அப்ப 2 பேர் 3 பேர் போகும்போது வேற மாதிரி வராதுல, வேற மாதிரி ஒரு தப்பான எண்ணங்கள்லாம் என்ன செய்யாது, வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்குன்னு பிளான் பண்ணி செஞ்சா என்ன வேணாலும் செய்யலாம், 10 பேர் கூட செய்யலாம், அது ஒரு விஷயம். பொதுவான ஒரு விஷயம், பொதுவாக நல்லபடியா சந்திக்கும் பொழுது தப்பு நடக்காதுன்னு சொன்னா அதுக்கு இது ஒரு சேஃப்டியா இருக்கும். ஒத்தையா ஒருத்தன் போறதை விட ஒரு 2 பேரை கூட கூட்டிட்டு போனான்னு சொன்னா அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நம்ம ஒரு வீட்டுல போய் பார்க்கும் பொழுது ஒரு பெண் மாத்திரம் இருப்பார்களே, ஆனால் கூட ஒரு ஆள் 2 ஆள் அழைத்து கொண்டு என்ன செய்யலாம், போய் சந்திக்கலாம். அப்ப இந்த மாதிரி மகரம் இருக்கணும், அல்லது புருஷன் இருக்கணும், அல்லது கூட சில ஆண்கள் சேர்ந்து இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் கூட சில பெண்கள் இருந்தா கூட சந்திக்கலாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ருபைங்கிற பெண்ணை பார்த்தாங்கல்ல, அவங்கள பார்க்கும்போது எல்லாம் பெண்கள் தான் சுத்தி இருந்தாங்க. அப்ப கூட பெண்கள் 4, 5, 10, 15 பொம்பளைங்க இருக்கும்போது வீட்டுல போய் என்ன செய்யலாம், பேசிட்டு இருக்கலாம். ஒரு பெண்ணு மட்டும் தனியா இருக்கிறது தான் பிரச்சனை, ஒரு ஆம்பளை மட்டும் தனியா இருக்கிறது தான் பிரச்சனை. ஒரு ஆம்பளை மட்டும் இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஒரு பொம்பளை மட்டும் வரக்கூடாது, ஒரு பொம்பளை மட்டும் இருக்கிற வீட்டுக்கு ஒரு ஆம்பளை மட்டும் வரக்கூடாது. இந்த கண்டிஷன்ல இருந்தா வரலாம். அதே மாதிரி ஒரு பெண்மணி ருபைங்கிற பேர்ல ஒரு பெண்மணிக்கு இளம் பெண்ண உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அந்த போறாங்க, அந்த பெண்ணுடைய கல்யாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போறாங்க. ஏன்னு கேட்டா அந்த பெண்ணுடைய உறவினர்கள் எல்லாம், தகப்பனாரு, பெரியப்பா, சின்னப்பா எல்லாருமே பத்ர் போர்ல கொல்லப்பட்டாங்க. பத்ர்ல தியாகம் பண்ண ஒரு குடும்பமா இருக்கிற அந்த பெண் ஒரு நிராதரவான ஒரு பெண்ணு வைங்களேன். அந்த பெண்ணுடைய ஒரு கல்யாணத்துக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, போறாங்க. போனவனே அங்க உள்ள சிறுமிகள் எல்லாம் கூட அந்த பாட்டு படிச்சிட்டு இருப்பாங்கல்ல, ஃபீனா, அந்த பத்ர்ல கொல்லப்பட்ட அவங்களோட முன்னோர்களை பற்றி எல்லாம் பாட்டு படிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுட்டு, ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை அறிகிற நபி இதோ வந்து விட்டார்னு ரசூலுல்லாஹ் அந்த பாட்டெல்லாம் மாத்துவாங்க. அப்ப அந்த கல்யாணத்துக்கு போய் இருக்கும் பொழுது அந்த பெண்ணு ஒரு கட்டில உட்கார்ந்து இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார்றாங்க, பக்கத்துல உட்கார்ந்து பேசுறாங்க. அந்த பெண்ணு சொல்ல வேண்டிய அறிவுரை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது தனிமை மாதிரி தான் தெரியும். கட்டில போய் என்ன செய்றாங்க, அந்த பெண்ணுடைய ஒரு புள்ள மாதிரி, தகப்பன்லாம் இறந்துட்டாங்க, சின்னப்பா பெரியப்பா 3 பேர், அந்த அபூஜைல் எல்லாம் கொள்ளுவாங்கல்ல, அவங்க இந்த பெண்ணுக்கு பெரியப்பா. அப்ப அந்த மாதிரியான ஒரு இந்த பத்ர் போர்ல தியாகம் பண்ண ஒரு குடும்பம், பாப்பாவும் போய், சின்னப்பாவும் போய், பெரியப்பாவும் போய், அப்படி ஒரு ஆம்பளை துணை இல்லாம இருக்கிற ஒரு பெண்ணுங்கிறதுக்காக அந்த கல்யாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிருக்கிறாங்க. போனவன அப்படி உட்கார்ந்து செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை சொல்றாங்க. இது ஒரு தனிமைன்ற கூடாது. ஏன், இது 50 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, கல்யாணத்துக்கு பலர் இருக்கும்போது, குடும்பத்தார் மத்தியில அப்படி உட்கார்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு கட்டில உட்கார்ந்து பேசிக்கலாம், தப்பு கிடையாது. எல்லாரும் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு கட்டில அந்த பக்கம் ஒரு பொம்பளை ஆம்பளை பேசலாமா, பேசலாம். நல்ல மார்க் அனுமதிச்ச விஷயங்கள், கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு, உதவிகள் செய்ய வேண்டியிருக்கிறது, அதுக்கெல்லாம் மார்க்கத்தில் தடை இல்லை. இப்படியான தனிமைக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. தனிமையே கிடையாது பார்த்தா. ஏன்னா அடுத்தவருடைய கண் பார்வையில் ஒன்று நடக்கும் பொழுது அது தனிமை நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, நடந்திருக்கிறாங்க, இதுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. அப்ப இது இல்லாம நம்ம என்ன செய்யக்கூடாது, காரணத்தை கொண்டு தனிமையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும்.